அரிசி எதுக்கு காய போறீங்க நீ? இடியப்ப செய்யலான்னு தான்ப்பா. சத்யா, சத்யா, வெளியில அரிசி காய வச்சிருக்கேன். காக்கா வராம போய் பாத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் விளையாடணும். திண்ணையில உட்காந்து போய் விளையாடலாம்ல, போ. அண்ணன் திட்டுவாருமா? அப்ப காக்கா வராம யாரு பாத்துக்குவா? அண்ணன் பாத்து பாருமா. அண்ணன் படிச்சிட்டு இருக்காருமா, நீ போ. சும்மா போனா அண்ணன் திட்டுவாருமா. நீயும் புக் எடுத்துட்டு போய் படி, போ. படிக்கிற மாதிரி நடிச்சிட்டே காக்கா வராம பாத்துக்கோ, போ. போமா. சரி. ஓய், படிக்கிறதுக்கு கம்பு எதுக்கு? ஹேய், ஷூ ஷூ. பாத்தீங்களா காக்கா? உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா இடியாப்பம் செய்யறாங்க, ஆனா அதுக்கு நான் காவல் காக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னும் தேவையில்ல, என் அரிசிக்கு நானே காவல் இருக்கேன். முதல்ல புக் எடு. குடு, கம்பு குடு. எடு, புக் எடு. டாக்டர் ஆக போறேன்னு சொல்ற, ஆனா சயின்ஸ்ல பூவர். இந்த தடவை சயின்ஸ்ல நீ கம்மி மார்க் எடுத்திருக்க. நான் ஒன்னும் புவர் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரல, அவ்வளவுதான். ஆஹா, அப்படின்னா நான் ஒரு சின்ன கேள்வி உனக்கு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ் டைப்பா? ஆஹா, டைரக்ட் क्वेश्चन தான். கேளுங்க. கருப்பாம்பூச்சி ரத்தம் எதுக்கு சிகப்பா இருக்காது? மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. மண்டையில அப்படி சுரிஞ்சா பதில் வராது, உள்ளுக்குள்ள யோசிச்சா தெரியும். எனக்கு சரியா ஞாபகம் வரல, நீங்களே சொல்லிடுங்க. எதனாலனா கருப்பாம்பூச்சி ரத்தத்துல ஹீமோகுளோபின் இருக்காது. ஹீமோகுளோபின் தானே ரெட்னஸ்க்கு காரணம். சொல்லி கொடுத்தாங்களா சயின்ஸ் கிளாஸ்ல? சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னல, ஆனா ஞாபகம் இல்ல, நான் மறந்து போயிட்டேன். புளிங்க கூட்ட ஆட்டத்தை நிப்பாட்டு, கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகமாகும். படி. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்னது இது? எல்லாருக்கும் லப்பட்டப்புன்னு அடிச்சுக்கிற இதையும் இந்த லவர்ஸ்க்கு மட்டும் லவ்னு அடிச்சுக்குமாமே, அது உண்மையா? உனக்கு யார் சொன்னது? உங்க சயின்ஸ் மாஸ்டர் சொன்னாரா? இல்ல, நான் படத்துல பாத்திருக்கேன். சத்யா, நாம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அம்மா புளிப்பான தயிர் எடுத்துட்டு வந்தாங்கன்னு வெச்சுக்கோ, தட்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து ஓடி போயிடுவ. அது எப்படி உனக்கு முன்னாடியே புளிப்பா இருக்குன்னு தெரியும்? நான் வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிடுவேனே. இல்லையா? வாசனையை வச்சு எப்படி புளிப்பா இருக்குன்னு தெரியுதோ, நாம பேசுற பேச்சை வச்சு நாம யாரு என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒரு நல்ல விஷயம், ஒரு சயின்டிபிக் ரீசன். ஆனா நீ தேவையில்லாத விஷயத்த பேசுற. தப்புல இது? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் நான் நாலேஜுக்கு சம்பந்தம் உள்ளது தானே பேசுனேன். நீயும் நாலேஜபிளா பேசணும்னா நீயும் நல்லா படிக்கணும். அப்பதான் நீ எனக்கு ஈக்குவலா பேச முடியும், என்ன மாதிரி டாக்டர் ஆக முடியும். சரியா? படி. நீங்க வேணா பாருங்க, நானும் உங்களை மாதிரி நல்லா படிச்சு உங்களை மாதிரி நாலேஜபிளா பேசுறேன். குட். ஏன் டாக்டர் கூட ஆவேன். அது அப்படி இருக்கணும். படி, நல்லா படி. எவ்வளோ? 100ங்க. இந்தாங்கம்மா. இவங்களுக்கு எவ்வளோ? 150. 150? சில்லற இல்லையே. அவங்களுக்கு எவ்வளோ? 150 தான். இந்தாங்கம்மா, 2 பேரும் மாத்திக்கோங்க. சரிப்பா. ஏய், புளிங்க ரொம்ப முத்தி போச்சுடா. அட, எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. டேய், நல்லா பழுத்து இருக்குடா. கூலிக்காரங்க இருக்காங்கல்ல, உடனே இதை பறிக்க சொல்லிடுவோம்.
சே 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 நம்ம கமலேஷ் சீட்டாடுறதை விட்டதுக்கு அப்புறமா இங்கெல்லாம் எப்படி புல்லு முளைச்சு கிடக்குதுன்னு பாரு. இங்க எல்லாரும் தேவையில்லாம குப்பை போட்டுட்டு போறாங்க. பேசாம ஒரு வேலையை போட்டா நல்லா இருக்கும். நம்ம டாக்டர் தம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கமலேஷ் சுத்தமா மாறிட்டாருப்பா, இல்லையா சங்கா? ஆமா கிருஷ்ணா. ஐயோ மறந்தே போயிட்டேனே. சின்னம்மா சோளம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் உடனே போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். நீ கீழே எடுக்கிற புளியங்காயெல்லாம் எடுத்து வைப்பா. சரி சரி பாக்குறேன்ப்பா. டேய் கிருஷ்ணா, என்ன பாம்பு கடிச்சிருச்சுடா. சங்கையா என்னாச்சு என்னாச்சு? எங்க காட்டு. என்ன பாம்பு? என்ன பாம்புடா? அது அது வந்து அங்க போகுது பாரு. அதான் இருடா, நான் கமலேஷ் கூட்டிட்டு வரேன். ஐயா டேய், நீ என்னடா ஹீரோ மாதிரி வர? வேலை செஞ்சு சார். ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த, இப்போ இந்த வேலை செய்யற? சும்மா இருந்தா எந்த வேலையும் செய்வேன் சார். உன் பாடு ஜாலி தான். இவனுக்கு எவ்வளோ? 150. தம்பி செங்கையா பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சா? டேய், நீ வீட்டுக்கு போய் சாயை கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ, உடனே கூட்டு வா. செங்கையா செங்கையா, வலி தாங்க முடியலையே. என்னப்பா என்னாச்சு? செங்கையாவை பாம்பு கடிச்சிருச்சுப்பா. கயிறு இருக்கா? கொடுங்க, கொடுங்க, சீக்கிரம். அதான் தெரியல. இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன உடம்பு வலிக்குதா? தம்பி பாத்து. இப்ப எப்படி இருக்கு? கிருஷ்ணாவை நான் அனுப்பியிருக்கேன். சாய் வந்துருவான், நீ எதுக்கும் கவலைப்படாத. டேய், நீ விஷத்தை ஊறி காலை நல்லா நேரம் வை. கொஞ்சம் பொறுத்துக்கோ செங்கையா. டேய், சீக்கிரமா எடு. டேய், டிராக்டரை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, பக்கத்து ஊருக்கு போனோம். சீக்கிரம் போடா. சாய் தம்பி, மருந்து போட்டு எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. ஏ என்னாச்சு? செங்கையாவை பாம்பு கடிச்சிருச்சு தம்பி. சத்யா, மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வா. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? நான் பார்க்கல தம்பி, பார்க்கறதுக்குள்ளே புதருக்குள்ள போயிடுச்சு. வாழை தான் பார்த்தேன் தம்பி. செங்கையா மட்டும் நல்ல பாம்புன்னு சொல்றான் தம்பி. அம்மா, செங்கையாவை பாம்பு கடிச்சிருச்சா? நாங்க வயலுக்கு போறோம். ஏய் சத்யா நில்லு. யார் சொன்னது? கிருஷ்ணப்பா தான் சொன்னாரு. அண்ணா, மெடிக்கல் கிட் ரெடி. சரி வாங்க போலாம். சத்யா, அவங்க செல்லப்பள்ளி போனாங்கன்னா நீயும் கூட போகாத, வீட்டுக்கு வந்துரு. சரி வந்துடுறேம்மா. தூங்காத தூங்காத செங்கையா, தூங்காத. இங்க பாரு செங்கையா, செங்கையா. என்னாச்சு சித்தப்பு? பாம்பு தொட்டுருச்சுடா. தொட்டுச்சா கடிச்சுதா? கடிச்சிருச்சுடா. என்ன பாம்பு? நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? ஐயோ, ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. அன்னைக்கு வெங்காயம் நல்ல பாம்பு தான் கடிச்சது. ஆள் செத்து போயிட்டான். டேய், நீ சும்மா பயமுறுத்தாதடா. இருக்கிற உயிரம் போயிட போகுது. மா, அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம், இந்த பக்கம் வாங்க. சாய வர சொல்லிருந்தேன், போய் வரானான்னு பாரு. போ செங்கையா, உனக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. நீ தூங்காம இரு. ஒண்ணும் இல்ல. பயமா இருக்கு. அம்மா வா சாய், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு. விஷத்தெல்லாம் எடுத்துட்டோம். சீக்கிரமா ஒரு இன்ஜெக்ஷன் போடு. செல்லப்பள்ளி கூட்டு போலாம். யாருக்கா இந்த தம்பி? கமலேஷ் தம்பி வீட்ல தங்கிட்டு இருக்காராம். என்ன பாம்பு கடிச்சிருச்சு சங்கா? நல்ல பாம்பு தம்பி. அது நீ பாத்தியா? கமலேஷ் தம்பி, உனக்கு ஒன்னும் ஆகாது செங்கா. டேய் மாயாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அண்ணே, உனக்கு எதுவும் ஆகாதுண்ணே, அதான் டாக்டர் வந்துட்டார்ல. ஐயோ பாவம். கமலேஷ் தம்பி, நான் உயிர் பொழைப்பு நான் சந்தேகமா செங்கையா, இருக்கு. என்ன பேச்சு இது? சித்தப்பு, உங்களுக்கு ஒன்னும் விஷயம் தெரியாது. நல்ல பாம்பு பயங்கர டேஞ்சர். டேய், உன கை எடுத்து கும்பற, கொஞ்ச நேரம் ஓரமா போய் நில்லு. இல்ல இல்ல, அவரு கேட்டாரு, அதுக்கு பதில் சொன்ன. முடியல.
டேய் கிட்டா தைரியமா இருடா. நிலைமை பாரு, முடியல. ஆ ஆ ஆ டிராக்டர் ரெடிங்கய்யா. தூக்குங்கடா. இந்தா இதை எடுத்துக்கோ. ஜாக்கிரதை. தூக்கு தூக்கு. பாத்து ஜாக்கிரதை. போ போ போ. ஏ ராக்காயி உன் கூடைய விட்டுட்டு போற. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். அத்தை, செங்கையாவ பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ கடவுளே. நீங்க பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. அண்ணன் இன்ஜெக்ஷன் போட்டு செங்கையாவ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னடி என்னாச்சு? செங்கையாவ பெரிய நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. அண்ணன் இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டு பெரிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எப்படி நடந்துச்சு? சோள வயலுக்கு போகும்போது பாம்பு கொத்திருச்சான். அம்மா, நான் தான் சோளம் எடுத்துட்டு வர சொன்னேன். சோளம் எடுக்க போகலனாலும் வேற எதுக்காவது அவன் போயிருப்பான். பாம்பு கடிக்கணும்னு விதி இருந்தா வீட்டு கதவை தாப்பால் போட்டுட்டு உட்காந்துருந்தாலும் வந்து கடிக்கும். நல்ல வேளை சாய் ஊர்ல இருந்தது செங்கையோட அதிர்ஷ்டம். சத்யா, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையே. செங்கையாவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது நினைவோடு தானே இருந்தான். நினைவாதான் இருந்தாரு. எந்த ஆபத்தும் இல்லையா அண்ணன் சொன்னாரு. ஐயோ கடவுளே. இங்க பாருங்க, செங்கையாவ பாம்பு கடிச்சு துடிச்சிட்டு இருக்கும் போது இந்த பிரசாத் வந்து ரொம்ப பயம்படுத்திட்டான். அன்னைக்கு கூட வெங்கடண்ண பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாருன்னு பயம்படுத்திட்டான். அது உங்களுக்கு தெரியுமா? அவன் அங்க எதுக்காக வந்தான்? அவங்க வயலும் பக்கத்துல தானே இருக்குத்த. அவங்க வயலுக்கு போகணும்னா நம்ம வயலை கடந்து தானே அவங்க போகணும். இவன் ஒருத்தன் வர வர எதுக்கும் உதவாதவனா நடந்துக்கிறான். கடவுள் தயவால ஆபத்து நீங்கிட்டா அதுவே போதும். சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தாம்மா. இந்த வீட்டுல நம்பிக்கையான ஆளு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவருக்கு ஒன்னும் ஆகாது, அண்ணன் சொன்னார்ல. அம்மா, என்னாலதாம்மா பாம்பு கடிச்சிருக்கு. அம்மா, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? நீ எதுக்குமா? அதான் பாம்பு கடிச்சதும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? அவன் வீட்டுக்கு வந்ததும் நீ போய் பாரு. சரி. சாய் பக்கத்துல தானே இருக்கான், அவனுக்கு ஒன்னும் ஆகாது. என்னங்க, அவருக்கு எப்படிங்க இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் ஆகல. கொஞ்சம் லேட்டா இருந்தா உயிரே போயிருக்குமா. இன்ஜெக்ஷன் போட்டதனால போச்சதா டாக்டர் சொன்னாங்க. ஆமா, இவங்க எங்க? சத்யா செல்லப்பள்ளி போயிட்டாளா? இல்ல, சத்யா நீலாம்பரி வீட்டுக்கு போயிருக்கா. சாய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லி சொன்னேன். அப்ப நீங்க ஆஸ்பத்திரிக்கு போலையாங்க? பாம்பு கடிச்ச நேரம் கூலிக்காரங்களுக்கு கூலி கொடுத்துட்டு இருந்தேன். பாதிலேயே நிப்பாட்ட கூடாதுல்ல, அதான் சாய் அனுப்பி வச்சேன். ரொம்ப நல்லதுங்க. அந்த கடவுளோட புண்ணியத்தினால எதுவுமே நடக்கல. ஆமா, சாய் வந்ததுனால தான் பொழைச்சான். இல்லைன்னா செங்கையா செத்து போயிருப்பான். மருந்து போட்டி ஐடியா நல்லா வேலை செஞ்சுது. அது சரிங்க. நம்ம தோட்டத்துல புளிய மரத்துக்கிட்ட நிறைய பாம்பு இருக்காங்க. கௌரி அங்க இருந்து விறகு எடுத்துட்டு வரப்போ நிறைய தடவை பாத்துருக்காளாங்க. அவ இருக்கிற இடத்துல அது இருக்கும். விவசாயம் பண்றவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே. அவ அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. நிலத்தை நம்பி வாழ்றவங்க அதுக்கு பயந்தா எப்படி? நான் ரொம்ப பயந்துட்டேங்க. துணைக்கு ஆள் இருந்திருந்தா நானும் வீடை பூட்டிட்டு அங்க வந்திருப்பேங்க. நாம எல்லாம் அங்க இருந்து என்ன பிரயோஜனம்? பதட்டப்படுறத தவிர நல்ல நேரத்துக்கு சாய் வந்ததுனால தான் பொழைச்சான். அங்க எல்லாரும் சாயை பார்த்து கமலேஷ் தத்து புள்ள டாக்டருக்கு படிக்கிறாருன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? பாத்தீங்களா என் புள்ள எப்பேற்பட்டவன்னு? தினமும் சாப்பாடு வைக்கிறதுனால புள்ளியாயிடுவானா உனக்கு? கஷ்டப்பட்டு புள்ளைய இங்க கூட்டிட்டு வந்தது நானு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வச்சு வீட்டுல உட்கார வச்சுட்டா போதுமாங்க? நல்லது கெட்டதெல்லாம் பாத்துக்க வேண்டாமா? சம்பாதிக்கிறதெல்லாம் யாரு வேணாலும் சம்பாதிப்பாங்க. நல்லது கெட்டது பாக்கறதா ரொம்ப கஷ்டம். நான் கஷ்டப்படுறதுனால தானே நீ நல்லது கெட்டதெல்லாம் பாத்துக்கிற. இல்லனா யார பாத்துக்க முடியும்? சம்பாதிச்ச பணத்தை டைரக்டா எடுத்துட்டு வந்து வாயில வச்சுக்குவீங்களா? வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டு சமைச்சு பாத்துக்கிறதா நல்லது கெட்டது. உண்மைதாண்டி. சரி, நம்ம 2 பேரும் சமந்தான், 2 பேருக்கும் பெருமைதான். யாரும் இல்லைனாலும் எதுவும் நடக்காது. அப்படி வாங்க வழிக்கு. அந்த பிரசாத பாருங்க, அன்பா பாத்துக்க அம்மா இல்லாததுனால தானே அவன் அப்படி இருக்கான். சின்ன வயசுல அவன் எவ்வளவு திறமையா இருந்தவன். நிலாவோட சேர்ந்து படிச்சவங்க. சொல்ல மறந்துட்டேன், அவனும் செங்கையா கிட்ட வந்தான். வந்தவன் சும்மா இருக்கலாம்ல.
பக்கத்துல செங்கையா பாம்பு கடிச்சு துடிச்சிட்டு இருக்கும்போதே இவன் என்ன பாம்பு கடிச்சது, நல்ல பாம்பு ரொம்ப டேஞ்சரு, அதனாலதான் வெங்கையா செத்துட்டான்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு அறை விடலான்னு பார்த்தேன். அவனை விடுங்க பாவம், வேணும்னு எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. அதுக்குதான் அடிக்கலன்னு வச்சுக்கோ. அவனை ஒரு வேலை செய்ய சொன்னா நல்லா இருக்கும். தினமும் கொஞ்ச நேரம் சாய்கிட்ட உக்காந்தான்னா அவனுக்கு நல்ல குணம் வரும். ஒரு வேலை பண்ணு, நீ பார்த்தா நீ சொல்லு, நான் பார்த்தா நான் சொல்றேன். சொல்றேங்க. நீங்க குளிக்கிறீங்களாங்க? வாங்க. வரேன். என்கிட்ட கொடு. பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். என்னம்மா இது? கால் தடிக்கு விழுறாரு, பார்த்துட்டு பரவாயில்ல. ஆண்டி. சாரி வெங்கட், தப்பா நினைக்காத. என்ன ஆண்டி நீங்க இத்தனை தடவை சாரி சொல்லணுமா? வந்திருக்கிறது சாதாரண டெலிகேட்ஸா, ஃபாரின் டெலிகேட்ஸ். நீங்க அவங்க கூட இருக்கணும், இல்லனா நல்லா இருக்காது. நான் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்ல. சரி வெங்கட், அங்கிள் கிட்ட போன கொடு. சரி, ஒரு நிமிஷம். அங்கிள் பேசுங்க. கீதா சொல்லு. வெங்கட்ட பத்திரமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்கிறோம் கீதா. நான் இருக்கேன், பூஜா இருக்கா, சிவா இருக்கா, நாங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. அதுக்கு இல்லைங்க, நானும் ஃபாரின் டெலிகேட்ஸோட சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு போறேன். சரி, நீ கூட இருந்து அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு வா. கீதா, தேவைப்பட்டதுன்னா நீ அவங்க கூட ஜப்பான் போயிட்டு அவங்கள அங்க டிராப் பண்ணிட்டு வா. இங்க நாங்கெல்லாம் இருக்கோம், உன் மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கோ. அப்படின்னா அவன் உங்க மாப்பிள்ளை இல்லையா? அதான் நம்ம மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கிறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓகே, சரி சரி, நான் வைக்கிறேன். மாப்பிள்ள வெங்கட், நீ ஜாக்கிரதையா இருப்பா, பழிக்கு விழாத. நீ கால் தவறி விழுந்தாலும் நாங்க தான் தள்ளி விட்டோன்னு நினைப்பா உன் மாமியார். அப்படிப்பட்ட நல்லா காமெடி பண்றீங்க அங்கிள். ஜாக்கிரதை சார், பார்த்து பொறுமையா. பூஜா சொல்லுங்கப்பா. என்னம்மா இது? ஆள் விழும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிற, பிடிக்க வேணா? என்ன மாமாக்கும் உனக்கும் சண்டையா? சண்டையெல்லாம் எதுவும் போட்டுக்கலப்பா. நீங்க நாங்க விட்டுட்டு போனதுல இருந்தே தேவைப்பட்டாலும் தேவையில்லைனாலும் மேல கைய போட்டுட்டே இருந்தாருப்பா. அப்படியா? தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற